தமிழ்மணி சார், இதில் 240 தொகுதிகளுக்குள்ளே நாங்கள் பாஜகவை சுருக்கிட்டோன்றது இனிமேல் பாஜக இல்லாத ஒரு அரசை கட்டமைப்போம் அப்படின்னு முதலமைச்சர் பேசக்கூடிய பேச்சுன்றதும் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் தானே. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்றப்போ மெசேஜ் டு இபிஎஸ் ஆல்சோ தானே, அவருக்கும் சேர்த்து தானே இந்த மெசேஜை கடத்துறாரு. நீங்கள் 3 விஷயம் சொல்லியிருக்கீங்க டாப்பிக்கில். முதல்ல நான் கடைசியாக பதில் சொல்கிறேன், இந்த சாப்பாடு விஷயம். மீதி 2க்கும் இப்போ பதில் சொல்லிடுறேன். நான் ஒரு மாதத்துக்கு முந்தி சொன்னேன், நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை, நீங்கள் போட்டு அது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. காலை உணவு திட்டம், ஸ்லீப்பர் செல். நான் பயன்படுத்தலை அந்த வார்த்தையை, கருத்து என்னுடைய கருத்து தான் அது. நீங்கள் தான் போட்டிங்க இந்த வார்த்தையை. காங்கிரஸ் வெளியே வந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கி இருக்குது சார், யூடியூப்பில் எடுத்து பார்க்கலாம், பார்க்காதவங்க. அது போனால் விசிகேயும் சிபிஎம்மும் கூட வந்துடுவாங்க. இவங்க 3 பேரும் வெளியே வர்றதா இருந்தால் தாவேகாவோட கூட்டு வச்சாங்கன்னா ஆட்சியை பிடித்து விடுவார்கள். கேஆர் தமிழ்மணி ஆகிய நான் சொன்னேன். நீங்கள் அது வார்த்தை மட்டும்தான் தமிழ்மணி ஸ்லீப்பர் செல் இருக்குது திமுக கூட்டணிலேன்னு சொல்கிறேன். ஐ ஸ்டாண்ட் பை தட், எக்ஸப்ட் தட் ஃப்ரேசியாலஜி கருத்து இப்பயும். அதனால் காங்கிரஸை சமாதானப்படுத்தி கைக்குள்ளும் கட்டுக்குள்ளும் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் திரு ஸ்டாலினுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் மோடியை பகைத்து கொள்ளவும் விரும்பவில்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்? இவர் நினச்சிருந்தா பீகாருக்கெல்லாம் போக வேண்டியதில்லை. ராகுல் இங்கே வா, 1.5 கோடி பேரை நல்லா திரட்டி காமிக்க முடியும். அது யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே இவர் கூட்டம் திரட்ட முடியாது. ஒரு பார்வையாளர் ஒரு 32 பேர் வரலாம் இவருக்காக. சார், அரசியலுங்கிறது என்ன சார்? உங்கள் கெப்பாசிட்டி என்னங்கிறது. தமிழ்நாட்டில் ராகுல் கம், இங்கே கூட்டம் நான் உனக்கு கூம்பி காமிக்கிறேன், இந்தியாவில் நீ அப்படி பார்த்துருக்க மாட்டேன் சொல்லியிருந்தாருன்னா அவர் ராகுல் காந்தியினுடைய இஷ்யூவை ஆதரிக்கிறார்னு நான் எடுத்துக்குவேன். அங்கே அவர் ராகுலையும் பகைச்சிக்காமல் அணைச்சிக்கிட்டு போக வேண்டியிருக்கு. ஏன்னா ஓப்பனாக சொல்கிறேன், செல்வ பெருந்தொகை எப்படியாவது மந்திரி ஆகணும். நான் ஒன்றும் மறைச்செல்லாம் பேசலை. எந்த ஆட்சியில்? எந்த ஆட்சி? 26 ஆட்சியிலங்க, மாநிலத்தில். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏங்க சோனியா காந்தி ஆகவும் இல்லை, ராகுல் காந்தி ஆகவும் இல்லை. இவர் இங்கே அவருக்கு 60 வயசு நெருங்குது. தப்பு இல்லை, ஒரு அரசியல்வாதியுடைய இயல்பான ஆசை. இதுதான் நான் அன்னைக்கும் உங்ககிட்ட சொன்னேன். அந்த சூழ்நிலையில் அவர் இன்னொன்று, ஒரு 10 நாளில் சுப்ரீம் கோர்ட்டில் டாஸ்மாக் கேஸ் வருது. நான் புரிந்து கொண்ட வரை சீஃப் ஜஸ்டிஸ் மே மாதம் வந்துச்சு, ஸ்டே எல்லாம் கொடுத்து இப்போ 1 வாரத்துக்கு முந்தி வந்துச்சு. அப்போ அடக்கி வாசிச்சார் அதே சீஃப் ஜஸ்டிஸ். எல்லாம் ரெக்கார்டில் பத்திரிகைகள் இருக்கிறது தான். தமிழ்மொழிய கிசு செய்தி ஒன்றும் இல்லை, எடுத்துக்கிறேன். அதனால் அஃபெக்டான மான் ஆம் ஆத்மி கட்சி தான். சிசோடியா அவங்க தலைவர் ஒரு பெண்மணி எதில் அஃபெக்ட் ஆனாங்க? மதுபானம். இதே ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி. இதில் ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? நீங்கள் இதில் செல்வ பெருந்தொகைக்கு மந்திரி ஆகணும்னு ஆசை இருக்குது. செல்வ பெருந்தொகைக்கு இந்த இஷ்யூ இல்லை. இல்லை பொதுவாக தமிழ்நாடு அரசு அப்படி இருக்கிறப்போ நேற்றைக்கு தாவேகாவினுடைய மாநாடு பற்றியும் முதலமைச்சரை பேசினதை பற்றி கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் இல்லையா? நீங்கள் இப்போ பரவலாக இருக்கக்கூடிய செய்தி, காங்கிரஸ் கட்சியில் தாவேகாவோட கூட்டணி துணை முதலமைச்சர் பதிவாக அவர் தான் போய் ராம்தாஸை பார்த்தாரு. இதை நான் பல இடத்துல, அவரை யார் கலைஞர் மகன் அனுப்பிச்சார போய் ராம்தாஸை பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு. அவருக்கு இங்கே இருந்தால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. இதுக்கு மேலே சொன்னதோ எனக்கு மரியாதை இல்லை, வேண்டாம். நீங்கள் இந்த பிரச்சனையில் சுப்ரீம் கோர்ட் கை கழுவிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நடிச்சு. இந்த ஓட்டர்கள் 60 லட்சம் 80 லட்சம் 90 கோடி ஓட்டர்களை ஒன்று ஜுடிஷியல் ரெமெடி ஊற்றி முடியாச்சு. ஒன்று. நம்பர் 2,
அதில் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டான், நீ அஃபிடவுட் போட்டு மன்னிப்பு கேளு, 30 நாளில் நடவடிக்கை எடுப்போம்னு கேட்கல. டைம் முடிஞ்சு போச்சு. அவங்க இவர் மேலே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா நான் அறிந்து கொண்ட வகையில் நான் அவர் மேலே தனிப்பட்ட எனக்கு விரோதம் ஒன்றும் கிடையாது. எப்போ நாங்கள் இவ்வளோ நாள் டைம் கொடுத்து நீ மன்னிப்பு கேட்கவும் இல்லையோ, அஃபிடவுட் போடவும், சுப்ரீம் கோர்ட்டு கழட்டி விட்டுருச்சுல, என்ன ஹோப்பில் இருக்கார் அவர். அதனால் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பொய் சொல்ல விரும்பல. எனக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள்ள பாஜகவால் உள்ளே வர முடியாதுன்ற ஒரு நிலையை 2014 உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆகட்டும், அதுக்கு பின்னாடி வந்த திமுக ஆகட்டும். தமிழ்நாட்டுக்குள்ளிருந்து இவ்வளவு அரசியல் கட்டமைக்க உருவாக்குனதுக்கு பிறகும் பீகாருக்குள்ளே போய் தமிழ்நாட்டினுடைய சூழல் விளக்கி, இந்தியாவினுடைய சூழல் விளக்கி பாஜக இல்லாதது அப்படின்ற அங்கே போய் இவர் ஏதாவது பீகாரில் பேச போகிறாரா? என்ன சார் அங்கே பீகார்காரன் புரிஞ்சுக்கிறதுக்கு இவர் பீகாரில் தயவு செஞ்சு வேண்டாம். இவர் பேச போகிறதில்ல. மிஞ்சி போனால் ஆங்கிலத்தில் ஏதோ எழுதி வச்சு படிப்பார். அதனால் பீகார்காரனை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவார் இவர் போயின்னு நான் நினைச்சால் என்னை பற்றி மற்றவர்கள் சந்தேகப்படுவார்கள். இல்லை, நான் என்ன கேட்குறேன், ராகுல் காந்தியோடு போய் அங்கே நிற்க வேண்டிய அவசியம் ஏன்? சொல்லிட்டேனே, இல்லாட்டி அவன் வெளியே போயிடுவான் போல் இருக்கேன். காங்கிரஸ்காரன் போனால் நல்லது தானே. அமைச்சர் KN நேரு சொல்றாரு, எத்தனை காலத்துக்கு தான் நாங்க காங்கிரஸ் கட்சியை முதுகுல தூக்கி சுமந்துட்டு இருக்க முடியும்? 100 பேர் சொன்னவர் தானே. இவர் பையன் பி. சிதம்பரம் பையன் சொல்லிட்டாரு, இவரே சொல்லிட்டார். உண்மைதான். ஆனாலும் வேற வழி இல்லை, காங்கிரஸுக்கும் வழி இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் போனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க, சிபிஎம்மும் விசிகேயும் கூட வந்துடும். இவங்க 2-3 பேர் வெளியே வந்தாங்கன்னா தாவேக்கா தயாராக இருக்கு. அது ஒரு இன்டாக்ட் கூட்டணி தானே சொல்றாங்க. எது இன்டாக்ட்? திமுக கூட்டணின்றது ஒரு இன்டாக்ட் கூட்டணி, அது கொள்கை கூட்டணி, உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். இதெல்லாம் தப்பு கிடையாது சார். அதெல்லாம் என் மனைவி கூட எனக்கு டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் அவள் என் மனைவி, நான் அவள் கணவன். இன்டாக்டாக இருக்குது, சொல்லலாம், கைதட்டுவான். ஆனால் கோர்ட்டில் நான் கேஸ் போட்டு இல்லை அந்த அம்மா கேஸ் போட்டு இல்லைன்னு ஆன பிறகு இல்லை சார் தீர்ப்பு வந்துருச்சு. டைவர்ஸுக்கு என்ன சார் வாய்ப்பு? இல்லை இல்லை இல்லை, இதாங்க உலகம். இல்லை இல்லை, we are living together தான். கூட்டணி லிவிங் டுகெதர். கூட்டணி லிவிங் டுகெதரா சார்? கூட்டணியில் ஸ்டாண்டிங் டுகெதர் பிரதர். எனக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் வரும். ஸ்டாண்டிங் டுகெதர் ஃபார் த சேக் ஆஃப் இட் ப்ளீஸ். ஓகே ஓகே, வித் அ ஷேக். நீங்கள் ஆங்கிலம் 1 மணி நேரம் என்னால் சொல்ல முடியுற மாதிரி வேண்டாம். எனவே அவர் அங்கே போனது அதுதான் சரி. இந்த பீகார்காரன் என்ன பிரச்சனை சார்? அதில் யாருக்கு லாஸ் ஏற்பட்டுச்சு? கர்நாடகாக்காரன் மந்திரி சொன்னால் ராகுல் தெரியாமல் பேசுகிறாரு. காங்கிரஸ் மந்திரி, திமுக மந்திரி இல்லை, வேறு கட்சி மந்திரி இல்லை, அண்ணா திமுக மந்திரி இல்லை. அவனை என்ன பதவியை பிடிக்கிட்ட உண்டா இல்லையா சார்? இந்த பிரச்சனையை ராஜீவ் கொண்டு வந்து காங்கிரஸுக்கு ஏற்பட்ட முதல் அவமானமும் தோல்வியும் ஒரு மந்திரி, செல்வாக்குள்ள ஒரு மந்திரி. அவன் தெளிவாக சொன்னான் நீ சொல்கிறது தப்புன்னு. நான் இல்லை, ரொம்ப யதார்த்தமாக கேட்குறேன் சார். இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த பாஜக இல்லாத கட்சிகளும் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஏற்றுக்கல. இதே சென்னைக்கு அழைத்துட்டு வந்து இவர் தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதை தாண்டி காங்கிரஸ் கட்சியோடு நீண்ட நாள் ஒரு உறவை அரசியல் ரீதியாக வச்சுட்டு இருக்குது திமுக. அப்படி இருக்கிறப்போ காங்கிரஸ் வேண்டான்ற முடிவை, திமுக வேண்டான்ற முடிவை காங்கிரஸ் எந்த புள்ளியில் எடுக்கும்? அதுக்கான தேவை என்ன இருக்கு சார்? அவங்க மோடியை பகச்சிக்கக்கூடிய நிலைமையில் என்னுடைய அசஸ்மெண்ட். திமுக இவரும் இல்லை, காங்கிரஸும் ரெண்டும். காங்கிரஸுக்குமே நினைக்குது என்ன சார் செய்கிறாங்க? இப்போ இந்த கருத்து சொன்னார், பீகாரில் ஓட்டு யார் சார் ஆரம்பித்தா உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அம்மாவுடைய எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காருன்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் 10 வருஷம். அவர் தான் அருணாச்சல பிரதேசத்தில், அவங்க தாத்தாவுக்கு கூட சம்பந்தம் கிடையாது அருணாச்சல பிரதேசத்துக்கும் மன்மோகன் சிங்குக்கும். அவர் அரை நாள் ஒரு இரவு தங்கினது கிடையாது. யார் ஆரம்பித்தா? காங்கிரஸ். அதை திருப்பி எந்த கட்சிக்காரனாவது கேட்பான்னு நானும் பார்க்குறேன். அன்னன்னைக்கு பேப்பர் படிச்சுட்டு வந்து பேசுகிறாங்க. அதனால்
அது கம்ப்ளீட் அவுட்டு. இவர் நிலைமை ராஜீவையும் பகிச்சிக்கக்கூடாது. அவரை கூப்பிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 50 லட்சம் பேரை திரட்டி காமிக்க ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஆளுங்கட்சி. அதை செய்தாலும் மோடியுடைய விரோதம் வந்துடும். அவர் தயாராக இல்லை. எனவே அவர் காங்கிரஸையும் சிபிஎம்மையும் இருப்பில் வைத்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், பயப்படுறாரு தாவேகாவை கண்டு. யாரு? முதலமைச்சர் 100%. இப்போ நான் சொல்கிறேன், யார் வேணால் பதில் சொல்ல முடியும் எனக்கு. சார் அன்ப்ரூவன் ஓட்டு வச்சிருக்கிறவரை பார்த்து ஏன் சார்? ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். உங்களுக்கு தெரியுது, ஸ்டாலினுக்கு தெரியல அன்ப்ரூவன் ஓட்டுங்கிறதெல்லாம். நான் என்ன செய்கிறது? எங்கேயாவது தாவேகா விஜய் எந்த கட்டடத்தையாவது இடித்தாரா? ஒரு போன தடவை ஊர்வலத்தில் கட்டடம் விழுந்து போச்சு. அவர் உடனே நான் கட்டித்தரேன். யாரும் ஒருத்தனுக்கு சிராய்ப்பு கூட கிடையாது. எவனா ஒருத்தனுக்கு ரத்தம் வந்திருந்தா நான் கேஸ் போடுறான் மேலே நான் சொல்லுவேன். ஒரு வக்கீலா ஒன்றும் கிடையாது. அது விழுந்து போங்க. சொல்கிறது புரியுதில்ல உங்களுக்கு? புரியுது. ஏன் கேஸ் அவர் மேலே போட்டீங்க? பயம் இல்லாமலா போட்டீங்க? அவர் யாராவது அவர் 100% அவரால் நடக்கலை. அது ஒன்று. இப்போ யாரோ ஒரு பவுன்சர் தூக்கி போட்டான். கரெக்ட். அவர் தூக்கி போட சொன்னாரா? சொன்னாரா? தூக்கி போட்டாரா? எதுக்கு? அவர் திமுக அவருடைய வளர்ச்சியை கண்டு பயப்படுகிறது. எனவே தான் இங்கே என்ன பண்ண முடியும் பக்கத்தில் வச்சுக்கணும். அங்கே கீஸ் போட்டு கோர்ட்டில் நிற்க வச்சு நீ ஆக்டர் இல்லை அக்யூஸ்டுன்னு காமிச்சு ஒரு பயத்தை உண்டாக்கணும். பேசலாம்.